இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யுனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இடி மின்னல் காதல் மார்ச் 29 முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில். சேலம் திமுக வேட்பாளர் டி.எம். செல்வகணபதி வேட்பு மனுவை ஏற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சேலம் திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய டி.எம். செல்வகணபதிக்கு 2 இடங்களில் வாக்குரிமை இருப்பது சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் செல்வகணபதி நேற்று முன்தினம் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்த நிலையில் இன்று மாலையுடன் வேட்புமனு தாக்கல் செய்யும் நேரம் முடிவடைய உள்ளது. இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து டி.எம். செல்வகணபதிக்கு 2 இடங்களில் வாக்குகள் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி கடந்த தேர்தலின் போது செல்வகணபதி சேலம் மேற்கு தொகுதியில் வாக்களித்திருப்பது தெரிய வந்துள்ளது. தற்போது சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் குடிபெயர்ந்துள்ளார். அதன்படி தற்போது சேலம் வடக்கு பகுதியில் அவருக்கு வாக்களிக்கும் உரிமை இருப்பதாக எதிர்க்கட்சியினர் தெரிவித்துள்ளனர். பொதுவாக 2 வாக்குரிமை இருந்தாலே அவர் வேட்பாளராக நிற்க முடியாது. மேலும் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அந்த பத்திரத்தில் எல்லா விவரங்களையும் குறிப்பிட வேண்டும். ஆனால் செல்வகணபதி வேட்புமனு தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தனக்கு 2 வாக்குரிமை இருப்பதை இணைக்கவில்லை. மேலும் ஒருவருக்கு 2 பகுதிகளில் வாக்களிக்கும் உரிமை இருந்தால் ஏதேனும் ஒன்றை சட்டப்படி நீக்க வேண்டும். இல்லையென்றால் போட்டியிட முடியாது. தற்போது பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் சேலம் திமுக வேட்பாளர் டி.எம். செல்வகணபதியின் வேட்புமனு நிராகரிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இது அவருக்கும் திமுகவிற்கும் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் திமுக வேட்பாளர் டி.எம். செல்வகணபதி வேட்பு மனுவை ஏற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சேலம் திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய டி.எம். செல்வகணபதிக்கு 2 இடங்களில் வாக்குரிமை இருப்பது சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் செல்வகணபதி நேற்று முன்தினம் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்த நிலையில் இன்று மாலையுடன் வேட்புமனு தாக்கல் செய்யும் நேரம் முடிவடைய உள்ளது. இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து டி.எம். செல்வகணபதிக்கு 2 இடங்களில் வாக்குகள் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி கடந்த தேர்தலின் போது செல்வகணபதி சேலம் மேற்கு தொகுதியில் வாக்களித்திருப்பது தெரிய வந்துள்ளது. தற்போது சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் குடிபெயர்ந்துள்ளார். அதன்படி தற்போது சேலம் வடக்கு பகுதியில் அவருக்கு வாக்களிக்கும் உரிமை இருப்பதாக எதிர்க்கட்சியினர் தெரிவித்துள்ளனர். பொதுவாக 2 வாக்குரிமை இருந்தாலே அவர் வேட்பாளராக நிற்க முடியாது. மேலும் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அந்த பத்திரத்தில் எல்லா விவரங்களையும் குறிப்பிட வேண்டும். ஆனால் செல்வகணபதி வேட்புமனு தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தனக்கு 2 வாக்குரிமை இருப்பதை இணைக்கவில்லை. மேலும் ஒருவருக்கு 2 பகுதிகளில் வாக்களிக்கும் உரிமை இருந்தால் ஏதேனும் ஒன்றை சட்டப்படி நீக்க வேண்டும். இல்லையென்றால் போட்டியிட முடியாது. தற்போது பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் சேலம் திமுக வேட்பாளர் டி.எம். செல்வகணபதியின் வேட்புமனு நிராகரிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இது அவருக்கும் திமுகவிற்கும் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யுனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இடி மின்னல் காதல் மார்ச் 29 முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில்.